ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது மெடிசனுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அந்த மெடிசனுடைய நேமை டைப் பண்ணுங்கள். நான் அந்த மெடிசனுடைய வீடியோவை அப்லோட் பண்ண நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா ஃப்ளூட்டிகாசோன் ப்ரோபினேட் நாசில் ஸ்ப்ரே. இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள் என்னென்ன, இது எப்படி யூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும், இது யாரெல்லாம் யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த நாசில் ஸ்ப்ரே எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி வேலை செய்யுது என்பதை பற்றி அந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பெனிஃபிட்ஸ், பயன்கள் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட்டு மூக்கு அலர்ஜி, அடிக்கடிக்கு தும்பல் வருதல், மூக்கில் ஒழுகுதல், ரன்னிங் ரோஸ், மூக்கு அடைப்பு, நாசல் கன்ஜெஸ்டன், மூக்கு அரிப்பு, கண் அரிப்பு மற்றும் கண்ணீர் வடிதல், அலர்ஜி காரணமாக கண்ணீர் வடிதல், நாசல் பாலிப்ஸ், மூக்கில் சதை வளர்ச்சி தடுக்கவும் இந்த மருந்து வந்து பயன்படுது. அடுத்து இந்த மருந்து எப்படி நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்டெராய்டு, கார்டிகோஸ்டெராய்டு அப்படின்னு இது வந்து அழைக்கப்படுது. இந்த மருந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலர்ஜி மற்றும் நோய் தொற்றை வந்து கம்மி பண்ணுது. அலர்ஜி ஏற்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது. ஹிஸ்டமைன் மற்றும் இன்ஃப்ளமேஷன் மீடியேட்டர்ஸ் செயல்பாட்டை வந்து குறைக்குது. ஸோ இதனால் மூக்கில் வீக்கம் வந்து வருவது குறைக்குது. மூக்கு ஃபுல்லாக ஓப்பன் ஆகி ஈஸியாக சுவாசிக்க பயன்படுது. தும்பல் வந்து குறைதல், மூக்கு ஒழுகுதல் வந்து குறையுது. ரன்னிங் நோஸ் மற்றும் மூக்கில் ஏற்படக்கூடிய அலர்ஜி எல்லாமே இந்த மருந்து வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதே போல் இந்த மருந்து 24 hours வரைக்கும் கண்ட்ரோல்டாக அந்த அலர்ஜியை வந்து கண்ட்ரோல்டாக வச்சு நம்மளுக்கு நிவாரணம் கொடுக்க பயன்படுது. அதே மாதிரி சீசனல் சேஞ்சஸ், பருவநிலை மாற்றத்தினால வெயில் காயுது இல்லை சடனாக மழை பெய்யுது, இதனால் ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன், டஸ்ட் அலர்ஜி போன்றவற்றை கண்ட்ரோல் பண்ணவும் இந்த மருந்து வந்து பயன்படுது. முக்கியமாக நாசில் பாலிப் சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ண, மூக்கில் சதை வளர்றதை குறைக்க இந்த மருந்து வந்து பயன்படுது. நெக்ஸ்ட்டு இந்த மருந்து எப்படி பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மருந்து டெய்லி ஒரு டைம் பயன்படுத்தணும். இந்த மருந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரே பாட்டிலை நல்லா குலுக்கிட்டு மூக்கை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். தலையை கொஞ்சம் கீழே பார்த்த மாதிரி வச்சு ஒரு மூக்கினுடைய துவாரத்தை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு மூக்கினுடைய சைடில் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணும்போது லைட்டாக மூச்சு வந்து உள்ளே இழுக்கணும், அப்போ தான் மருந்து உள்ளே போகும். இதே போல் இன்னொரு சைடும் நீங்கள் பண்ணணும். இப்படி தான் இந்த மருந்தை வந்து பயன்படுத்தணும். இந்த மருந்தை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 12லேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும். உங்களுக்கு அலர்ஜி மற்றும் இன்ஃபெக்ஷன்லேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகிறதுக்கு 1 வீக் வரைக்கும் டைம் எடுக்கலாம், இல்லை சில பேருக்கு 2 வீக்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஆனால் இந்த மருந்து அடிச்சிங்கன்னா உடனே மூக்கு வந்துட்டு அந்த நாசல் துவாரம் வந்துட்டு உடனே ஓப்பன் ஆகுமா அப்படின்னா ஆகாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை செய்யும். இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்கு வந்து உலர்ந்து போதல், மூக்கு எரிச்சல், தலைவலி, தொண்டை எரிச்சல், இரும்பல், மூக்கில் லேசான ரத்தம் வருதல், இவையெல்லாம் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள். அதே போல் இந்த மருந்தினுடைய ஆபத்தான பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி மூக்கில் ரத்தம் வருதல், பார்வை வந்து மங்குதல், கண்ணில் வந்து அழுத்தம் ஏற்படுதல், குளுக்கோமா மற்றும் கடுமையான அலர்ஜி, இவை தான் இந்த மருந்தினுடைய சிவியரான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ். அதே போல் இந்த மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் குளுக்கோமா பிரச்சனை, கண் அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, கேட்ராக்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, மூக்கில் அடிக்கடிக்கு ரத்தம் வர பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஆல்ரெடி மூக்கில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க எந்த மருந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் எடுத்துக்கணும், நீங்களாம் எடுத்துக்கக்கூடாது. அடுத்து இந்த மருந்தை டெய்லி ஒரே நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி அந்த மருந்துடைய நாசில் ஸ்ப்ரே வந்துட்டு சுத்தமாக வச்சுக்கணும். ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை சுத்தப்படுத்திட்டு சுத்தமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது ஒரு ஸ்டெராய்டு என்பதால் இதை நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? இதே போல் வேறு ஏதாவது மெடிசனுடைய டீட்டெயில்ஸ், பக்க விளைவுகள் இல்லை பெனிஃபிட்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்டில் அந்த மெடிசனுடைய நேமை டைப் பண்ணுங்கள். நான் அதனுடைய வீடியோவை போகிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மூக்கில் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரன்னிங் ரோஸ் இருக்கிறவங்களுக்கு இல்லை மூக்கில் சதை வளர்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மருந்தினுடைய பயன்கள், சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி பயன்படுத்தணும் என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.